10 வருஷமா இன்வெஸ்ட் பண்றீங்க, ஆனா இன்னும் பீஸ் இல்லையா? இது மணி ப்ராப்ளம் இல்ல, ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம். இந்த வருடத்தில் நீங்கள் ஒரே ஒரு இன்வெஸ்டிங் வீடியோ மட்டும் பார்க்கிறீர்கள் என்றால் அது இதுவாக இருக்க வேண்டும். கடந்த சில காலமாக நான் பயன்படுத்தி வரும் இந்த மிகவும் எளிய ஸ்ட்ராட்டஜி செட்டப் செய்ய உங்களுக்கு சுமார் 5 நிமிடங்கள் தான் போதும். ஆனால் உண்மையை சொன்னால் இந்த ஸ்ட்ராட்டஜி கடந்த 10 ஆண்டுகளாக ஆவரேஜா மார்க்கெட்டை பீட் செய்து வருகிறது. இதை நீங்கள் தனியாகவே செய்யலாம். உங்களுக்கு ஃபைனான்ஷியல் அட்வைசர் தேவையே இல்லை. உங்கள் பண விஷயங்களில் உங்களை நீங்களே கண்ட்ரோல் செய்ய, உங்களை ஃபைனான்ஷியலா எம்பவர் செய்ய நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். இந்த வீடியோ மிகவும் சிம்பிள். உங்களில் 99% பேருக்கு இந்த மாதிரியான ETFகளில் இன்வெஸ்ட் செய்தாலே போதும். ஒரு சிம்பிள் போர்ட்ஃபோலியோ. செட் இட், ஃபர்கெட் இட். நீண்ட காலத்தில் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆனால் இதில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த ETFகளை எந்த காம்பினேஷன்ல சேர்க்கிறீர்கள் என்பது. அதனால் இந்த வீடியோவில் நான் செய்யப்போவது என்னவென்றால், முதலில் ஒவ்வொரு ETFஐயும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு பிறகு 3 டிஃபரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல்ஸை ஆக்சுவல் பர்சன்டேஜ் பிரேக்டவுனுடன் கொடுப்பேன். இந்த சேனலை நான் கிரியேட் பண்ணினது ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். இன்வெஸ்டிங்கை சிம்பிளா மாற்ற. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா இன்வெஸ்டிங்கிலுமே ரிஸ்க் இருக்கும். நீங்கள் உங்கள் ஓன் ரிசர்ச் செய்ய வேண்டும். இது ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள் நான் இன்க்ளூட் செய்யாத 2 காமன் ETF வகைகள் பற்றி முதலில் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன். பாண்ட் ETFs. பாண்ட்ஸ் ஒரு காலத்தில் இம்பார்ட்டன்ட் தான், ஆனா இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பாண்ட்ஸ் பொருந்தாது. கடந்த 5 ஆண்டுகளில் பாண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் மிகவும் டிசப்பாயிண்டிங். ஸ்டாக் மார்க்கெட் 50% கிராஷ் ஆனாலும் பாண்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கலி பெட்டரா ஹோல்ட் பண்ணும் என்பது தியரி. ஆனா ரீசன்ட் டேட்டா பார்த்தால் பாண்ட்ஸ் சுமார் -5% ரிட்டர்ன் தான். அது ரொம்ப வீக் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு அதைவிட மாடர்னா அப்டேட் ஆன அப்ரோச் இருக்கு. டவுன் சைட் ப்ரொடெக்ட் பண்ணும், அதே நேரத்தில் சாலிட் அப்சைட் தரும். இன்டர்நேஷனல் ETFs. 1970-80 காலத்தில் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிங் சென்ஸ் செய்தது. இன்டர்நெட் இல்லை, கிராஸ் பார்டர் பிசினஸ் கஷ்டம். ஆனா இப்போ யூரோப்ல வால்மார்ட், ஜெர்மனில ஸ்டார்பக்ஸ், ஏஷியால மைக்ரோசாஃப்ட். குளோபலைசேஷன். ஜியோகிராஃபி இம்பார்ட்டன்ட் இல்லை, மார்க்கெட் ஷேர் தான் இம்பார்ட்டன்ட். லார்ஜஸ்ட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா குளோபல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். VXUS மாதிரி பாப்புலர் இன்டர்நேஷனல் ETF லாங் டர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன் சுமார் 5% தான். இந்த வீடியோவில் நான் பேசும் ஒவ்வொரு ETFம் 10 இயர்ஸ்ல இதுக்கு டபுள் ரிட்டர்ன். அதனால்தான் இன்டர்நேஷனல் ETFஸை இன்க்ளூட் பண்ணல. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியின் ஃபர்ஸ்ட் ETFக்கு வரலாம். S&P 500 ETF. VOO அல்லது SPYM. இரண்டுமே சேம் திங். S&P 500ஐ ட்ராக் செய்கிறது. கிரேட் டிப்ரெஷன், .com கிராஷ், 2008 கிரைசிஸ் எல்லாத்தையும் சர்வை பண்ணி நியூ ஆல் டைம் ஹைஸ் கிரியேட் பண்ணியது. ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் 11%+. டாப் கம்பெனிஸ் NVIDIA, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள், பெர்க்ஷேர் ஹாத்வே. கெஸ்வொர்க் இல்லை. பெஸ்ட் கம்பெனிஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ளூட், வீக் கம்பெனிஸ் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ். இதுதான் ஃபவுண்டேஷன். Growth ETF, QQM. QQQ and QQM same holdings. Difference, expense. QQM 0.15%, QQQ 0.20%. 10 years average return 19%+. Heavy tech, AI, growth. ஆனா still broad growth. ஆனா reminder, fast up equal to fast down. High tech equal to high volatility. அதனால தான் downside protection தேவை. SCHD, stability plus dividend. SCHD கடந்த 3 ஆண்டுகளில் லாக்லஸ்டராக இருந்தது. ஆனா மார்க்கெட் சைக்கிள்ஸ் புரிந்தவங்களுக்கு அதுவே ஆப்பர்ச்சுனிட்டி. டெக் பூம் ஆனப்போ வேல்யூ லேக் ஆகும். டெக் கரெக்ஷன் வந்தா வேல்யூ ஷைன் ஆகும். SCHD ஈக்குவல் டு வேல்யூ ETF. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் ஆனா HYSA மணி மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் டிராப் ஆகும். ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டிவிடெண்ட் ETFஸ்க்கு மூவ் ஆகும். SCHD. SPMO மொமெண்டம் ETF. SPYM ஃபவுண்டேஷன். QQQ growth. SCHD stability. SPMO equal to all-in-one. S&P 500ல டாப் 100 மொமெண்டம் ஸ்டாக்ஸ். பாஸ்ட் 12 months பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல. செமி-ஆனுவல் ரீபேலன்ஸ். எக்ஸ்பென்ஸ் 0.13%. 10+ years average return 18%+. 2022 crash QQQ -32%. S&P 500 -18%. SPMO -10%. Less downside, strong upside. Portfolio allocation. Person 1.
Young, stable job. 30% SPYM, 25% SPMO, 25% QQM, 20% SCHD. Emergency fund 3 to 6 months. Person 2, 10 years to retirement. 25% SPYM, 25% SPMO, 20% QQM, 30% SCHD. Emergency fund 1 year. Person 3, retired. 50% SCHD, 25% SPYM, 15% SPMO, 10% QQM. Cash 3 years expenses. Optional, bonds or treasuries. Common mistakes. Too many ETFs. Market timing. News-based panic. This strategy. Simple, repeatable, emotionless. Market up ஆனாலும், market down ஆனாலும், stay invested. Wealth overnight build ஆகாது. Consistencyல தான் build ஆகும். Keep investing simple. Stay consistent. Let time do the work.